மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர் கம்யூனிட்டி சேர்ந்த மறுமணம் ஆண்வரனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா, நம்ம மதுரை மாவட்டத்தில் தான் இருக்கார். இவர் வந்து மதுரையில் ஒரு மிக்சர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து குழந்தைங்களோ ஒரு ஒய்ஃபோ இவங்க சொந்த பந்தமோ யாருமே கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு இல்லாத நண்பர்னு தான் சொல்ல முடியும். இவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா டைமில் இறந்துட்டாங்க. அதனால் இவங்க ஆதரவே இல்லாதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிக்சர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா சம்பாரிச்சிட்ருக்கிறாரு. ஒரு 3 சென்ட் இடம் இருக்குதுங்க இவருக்கு. ஏன்னா சொத்துன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அவருக்கு சொத்து. வீடெல்லாம் எதுவும் கிடையாது. வாடகை வீட்டில் தான் இப்போதைக்கு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து எப்படி எதிர்பார்க்குறாருன்னா, விதவைகளாக இருந்தாலும் சரி, கணவனால் கைவிடப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஏழைங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா இவருக்கு 40 வயசு அப்படிங்கிறனால ஒரு 2 வயசு, ஒரு 3 வயசு, ஒரு 5 வயசு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் போதும். என்னை வந்து ஏற்றுக்கிட்டு யாரும் பரவாயில்ல, நான் அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கிறேங்க. அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையுமே செய்கிறேன். ஆனால் குழந்தைங்க மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்புள்ளங்கள் யாருக்காவது இவரை வந்து தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். அந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.